இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஜோஃபின் சாக்கோ இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரக்கச்சித்திரம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்துடைய ஆரம்பத்தில் 2 பசங்க காட்டு வழி பேசிட்டு நடந்துட்டு போகிறானுங்க. அதில் ஒருத்தன் சொல்கிறான், நேற்று நம்ம ஏரியாவில் நடந்த ஷூட்டிங்கில் உங்கள் அப்பா நடித்தார், அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். டேய் என்னடா சொல்கிறேன், எனக்கு தெரியாமல் இப்படி நடந்தது அப்படின்றான். ஆமாம், உங்கள் அப்பா நடித்தார், கூட 4 பேர் நடித்தாங்க, நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அப்புறம் அங்கே கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல காமிச்சா சித்திக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கார். அவருக்கு நடந்த ஒரு மேஜர் ஆப்ரேஷனால் அவருடைய கடைசி நாட்களை அவர் எண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போது கார் டிரைவரை கூப்பிட்டு காரை போகலாம் அப்படின்றாரு. காரை எடுத்துக்கிட்டு நேராக ஒரு காட்டு வழியாக போகிறாங்க. அந்த காட்டில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி காட்டுக்குள்ளே போகிறாரு. போயிட்டு ஒரு இடத்துல அவருடைய ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறார். இந்த இடத்துல பல வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணை புதைச்சோம். மறுபடியும் அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த வேதனை என்னால் தாங்க முடியல. அந்த 4 பேர் யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை பற்றி சொல்கிறாரு. அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் பெரிய மில்லியனராக இருக்கார், பெரிய தொழிலதிபராக இருக்கார். அவரையும் சொல்லிவிட்டு இப்போது எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு சூசைட் பண்ணி செத்து போகிறாரு. இப்போது இங்கேருந்து போலீஸ் விசாரணை ஆரம்பிக்குது. அந்த ஃபோனை கைப்பற்றி அதில் சொன்ன விஷயங்களை பற்றி தோண்டி துருவி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு குழுவுமே இல்லாத இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. ஒரு குற்றவாளி கொடுத்த மரண வாக்குமூலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த கொலைக்கேஸை விசாரிக்கிறாங்க. 1985 நடந்த கொலைக்கேஸை இப்போ விசாரிக்கிறாங்க. அதில் இறந்த நபர் யார், அவங்கள யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, எதுவுமே தெரியாது. இது எல்லாத்தையும் தோண்ட தோண்ட ஒன்று ஒன்றா வருது. அதை எப்படி சால்வ் பண்ணாங்க இந்த கேஸை அப்படிங்கிறது ஒரு நேர்கோட்டில் சொல்லியிருக்காங்க. கதையை விட்டு எங்கேயுமே டைவெர்ட் ஆகாமல் ஒரே நேர்கோட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கதையில் பெருசாக டேர்ன் ட்விஸ்ட்டு, ஒரு விறுவிறுப்பு இதெல்லாம் இல்லை. ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸ்லோவாக தான் இருக்க தவிர போரெல்லாம் அடிக்கலை. போர் அடிக்காமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம், கதையை 1980களில் நடந்த சினிமாக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அந்த காலத்தில் நடந்த ஒரு மம்முட்டி நடித்த படத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறதோட மிக்ஸ் பண்ணதுனால படம் போர் அடிக்காமல் நம்மளை தொடர்புபடுத்திக்கிட்டு பார்க்க முடிஞ்சுது. ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னால் கொலையாளி ஒன்று நம்ம பக்கத்திலே இருப்பான், ஆனால் அவன் யாருன்னு சொல்ல முடியாது. அவன் கடைசியாக தான் அவன் யாருன்னு தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. அல்லது கொலையாளி ஓடுவான், இவங்க துரத்தி பிடிக்கணும். அல்லது கொலையாளி இவங்களை திருப்பி தாக்குவான், அதுலேருந்து இவங்க தப்பிக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் இதில் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கொலையாளி ஒருத்தரை காட்டுறாங்க. இவனாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரல. இவனாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே தீர்மானம் பண்ணிடலாம். அந்த அளவில் தான் ஓப்பன் ப்ளே பண்ணியிருக்காங்க கதையில். இந்த கதையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், 40 வருஷத்துக்கு முன்னே நடந்த ஒரு கொலைக்கேஸை விசாரிக்கும் போது குற்றவாளியாக இருந்தாலும் சரி, சாட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வயசாகிடுது இல்லையா, உருவ மாற்றம் ஏற்படுறது இல்லையா? அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இந்த கதையில். பொதுவாக சினிமாவுக்குள்ளே சினிமா அப்படின்னு காட்டினாலே அது பொதுமக்களுக்கு பெருசாக ஒரு ஈர்ப்பு இருக்காது, அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இந்த படத்தில் சினிமாவுக்குள்ளே சினிமான்னு கதை போகும்போது இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இருந்த சினிமா எப்படி இருந்தது, அப்போ இருந்த மம்முட்டி எப்படி இருந்தார், அமரர் பரதன் டைரக்டர் எப்படி இருந்தார், அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னே நடந்த எந்த ஒரு குழுவும் இல்லாத கேஸை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை ஒரே நேர்கோட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பெருசாக ஒரு டேர்ன் ட்விஸ்டெல்லாம் இல்லை, எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை. படமும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குதே தவிர போர்லாம் அடிக்கலை. இதில் நம்ம சொன்ன மாதிரி பெருசாக டேர்ன் ட்விஸ்டெல்லாம் வச்சுருந்தா இந்த படத்தை ரொம்ப நல்ல படம்னே சொல்லியிருக்கலாம். இப்போது ஒரு ஓகே ரகமான படமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின் கமெண்ட்டில் இருக்க லிங்கை பயன்படுத்திக்கங்க. அவரோட எக்ஸ்க்ளூசிவான அந்த டெலிகிராம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீ.